गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ விஷ்ணுசித்தன். நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். மே மாதம் 25ஆம் தேதி இன்றைய கிழமை சனிக்கிழமை, வைகாசி மாதம் 12ஆம் தேதி. இன்றைய திதி துவிதியை திதி. இன்றைய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலையில் 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் மாலையில் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலையில் 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் காலையில் 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்ட நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்கள். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேஷத்தில் புத பகவான், ரிஷபத்தில் சூரியன், சுக்கிரன், குரு ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு மற்றும் செவ்வாய் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். அப்பா வழியில இன்னைக்கு சின்ன சின்ன செலவினங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஒரு சிலருக்கு தந்தையோடு ஏதாவது வாக்குவாதங்கள் வரலாம், இல்லைன்னா தந்தையினால ஏதாவது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சிலருக்கு வெளிநாடு பயணங்கள் போகிற விஷயங்களாக, இல்லைன்னா வெளிநாட்டுல வேலைக்கு போகிற ஒரு விஷயங்களாக பண ஏற்பாடுகள் செய்யக்கூடிய ஒரு சூழல்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உறவினர்கள் வழியில ஒரு சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தந்தைக்கு உடல் மற்றும் மனதளவிலான ஏதாவது விரக்தி நிலைகள், வருத்த நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுக்கு வயிறு சார்ந்த உபாதைகள் ஏதாவது இருக்குன்னா அதற்கு தகுந்த மருத்துவ தீர்வுகள் எடுப்பது மிகவும் நல்ல முறையில இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மனநிலையிலையும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன வருத்தங்கள், ஏதாவது ஒரு விஷயத்துல விரக்திகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இறை சார்ந்த சேவை செய்யும் எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது நம்ம கொஞ்சம் கவனமா போக வேண்டியது மிகவும் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. கோவில் வேலைகள்ல ஈடுபடுறவங்களுக்கு அதன் ரீதியிலான செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பேரன் பேத்திகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி தர்ற சூழல்களும் ஒரு சிலருக்கு அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. ஆன்மீக குருக்களை சந்திக்க செல்லுகின்ற ஒரு பயணங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், முயற்சிகள் இதெல்லாம் எடுக்கிறதுக்கான ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. தந்தை வழி விரோதிகள், எதிரிகள் இவங்க வழியில ஏதாவது மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான சூழல்களும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. தந்தையின் பொருளை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்கணும். தந்தையினுடைய முக்கியமான பொருட்கள், பைக் இந்த மாதிரி ஏதாவது வெளியே எடுத்துட்டு போறீங்கன்னா நம்ம ரொம்ப கவனமா பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. அதே மாதிரி விலை உயர்ந்த ஆபரணங்கள், இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் நம்ம பயன்படுத்தும் போதும் கவனமாக வச்சிருக்க வேண்டியது அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. சகோதரர் அல்லது அப்பாவோடு சின்ன சின்ன கருத்து மோதல்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. முடிந்தளவு கடனாக பொன் பொருள் வாங்குறத இன்னைக்கு கொஞ்சம் தவிர்க்கிறது மிகவும் சிறப்பானதாக இன்னைக்கு இருக்கும். சிலருக்கு வேலை சார்ந்த விஷயங்களாக இடமாறுதல் சம்பந்தமான ஏதாவது உத்தரவுகள் வருவதற்கான சூழல்களும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பணிகள்ல இருக்கிறீங்க அப்படின்னா, தனியார் பணியாக இருந்தாலும் இல்ல அரசு பணி சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிறீங்கன்னாலும் இடமாறுதல் சம்பந்தமான ஏதாவது பேச்சுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. ஒரு சிலருக்கு தங்களின் கடன், இல்லைன்னா உடல்நல பிரச்சனைகள், இல்லைன்னா செலவு விபரங்கள் இதையெல்லாம் ஆலோசிக்கின்ற ஒரு விஷயங்கள் இருக்கும். தந்தையோடு ஏதாவது ஆலோசனை செய்கின்ற ஒரு சூழல்கள் இருக்கும். தந்தையின் தொழிலையே ஒரு சின்ன அளவு பிசினஸா எடுத்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக ஒரு சிலருக்கு இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் மனதளவுல பதற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அதுல ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால புதிதான முயற்சிகளை இன்னைக்கு மேற்கொள்ள வேண்டாம்.
பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயத்திற்காக காரியங்களுக்கு முயற்சி பண்றீங்கன்னு சொன்னா தாராளமாக இன்னைக்கு எடுத்து செய்யலாம். புதிதான ஒரு சுப காரியங்களுக்கான முயற்சிகளை எடுத்து செய்யும் போது அதற்கான முயற்சிகளும் செய்யலாம். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், புதிதான வேலை தொடங்கும் ஒரு விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம இன்னைக்கு எடுத்து செய்யலாம். நல்ல முறையில இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள்ல லாபங்கள் வரக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. எடுக்கின்ற காரியங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். வியாபார ரீதியான விஷயங்களை மேற்கொள்பவர்களுக்கு அதன் ரீதியிலான லாபங்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வியாபாரம் இல்லைன்னா தொழில் சம்பந்தமான பயண முறைகளை மேற்கொள்வதற்கும் இன்றைய நாள் உகந்த நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. அதனால எந்த ஒரு நல்ல விஷயத்திற்கான முயற்சிகளும் இன்னைக்கு நம்ம தாராளமாக எடுத்து செய்யலாம். உங்களுடைய ராசியான நிறம் அடர் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று இன்னைக்கு ராசியிலேயே அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்னைக்கு இருக்கின்றார். பூர்வீக இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பூர்வீக வீடு சார்ந்த பிரச்சனைகள், மனை சார்ந்த பிரச்சனைகள், இந்த மாதிரியான ஏதாவது தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உடல்நிலையில கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு தகுந்த மருத்துவ தீர்வுகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழல்களும் இன்னைக்கு இருக்கின்றது. உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அதிக கவனங்கள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. ஏதாவது மருத்துவ செலவுகள் இருந்தாலும் நம்ம கண்டிப்பா பண்ண வேண்டியது அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. மனதளவுல ஒரு சஞ்சல நிலை, விரக்தி நிலை, இதெல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சொந்த ஊரில் உள்ள எதிரிகள் வழியில ஏதாவது துன்பங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள், ஏதாவது ஒரு பூர்வீக ரீதியான விஷயங்கள்ல மேற்கொள்ளும் போது அதன் ரீதியிலான அலைச்சல்கள் இருக்கலாம். ஏதாவது வீண் அலைச்சல்கள், இடைஞ்சல்கள் இந்த வேலைகள்ல இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குழந்தைகளின் உடல்நிலையில கவன நிலைகள் தேவை. குழந்தை பேரு சம்பந்தமான ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய ஒரு சூழல்களும் ஒரு சிலருக்கு அதிகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதன் ரீதியிலான செலவினங்கள் மருத்துவ ரீதியில ஏற்படுறதுக்கான ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தந்தை வழி உறவினர்கள், மாமன்மார் வழி உறவினர்கள், இவங்களோடு ஏதாவது சின்ன சின்ன வாக்குவாதங்கள், மன வருத்தங்கள் இருக்கிறதுக்கான சூழல்களும் அதிகமாக இருக்கின்றது. சிலருக்கு சொந்த ஊரை விட்டு வெகு தூர பயணங்கள், வெளிநாடு சம்பந்தமான பயணங்கள் இதெல்லாம் மேற்கொள்வதற்கான சூழல்களும் இன்னைக்கு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. உயில் சம்பந்தப்பட்ட சொத்துகள்ல ஏதாவது பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான சூழல்களும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. வழியாக மூதாதையர்கள் பயன்படுத்திய ஏதாவது பொருட்கள் ஒரு சிலருக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு இருக்கின்றது. உடன் இருப்பவர்கள் வழியில, உறவினர்கள் வழியில, இவங்க வழியில எல்லாம் நம்ம மேல ஏதாவது அவதூறுகள், வீண் பழிகள் இதெல்லாம் விழுவதற்கான ஒரு சூழல்களும் அதிகமாக இருக்கின்றது. பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்துறதுக்கான ஒரு சூழல்களும் அதிகமாக இருக்கின்றது. குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம இன்னைக்கு கும்பிடுறது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். விநாயகரை வழிபடுவதும் இன்னைக்கு மிகுந்த நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. தாய் வழி முன்னோர்களுடைய ஆதரவும் நமக்கு அவசியமானதாக இருக்கின்றது. அதனால இந்த மாதிரி வழிபாடுகளை மேற்கொள்வது இன்னைக்கு மன ரீதியிலான பிரச்சனைகள், பண சம்பந்தமான பிரச்சனைகள் இது எல்லாம் ஓரளவுக்கு தீர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஒரு தனித்து வாழ்கின்ற ஒரு சூழல் போல விரக்தி நிலைகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நீர் சம்பந்தப்பட்ட நோய் தொந்தரவுகள்னால உடல்நிலையில கொஞ்சம் அவதிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. உடல் கழிவுகள் சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான சூழல்களும் அதிகமாக இருக்கின்றது. மனநிலையில ஒரு அழுத்த நிலை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிலருக்கு சொந்த ஊரில் உள்ள பிரச்சனை காரணமாக வேறு இடத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழல்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கடன் கொடுக்கின்ற விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்மளுடைய உறவினர்களாக இருப்பாங்க, நண்பர்களாக இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் அவசர தேவைகள் அப்படின்னு வரும்போது நம்ம கடன் கொடுக்கின்ற சூழல்கள் இன்னைக்கு
வருவதற்கான சூழல்களும் நிறைய இருக்கின்றது. ஆழமான ஆராய்ச்சி சிந்தனையும் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம அதிக கவனம் செலுத்துவது இன்னைக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான வேலை வாய்ப்புகளுக்கான முயற்சிகள் செய்றீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அதன் சார்ந்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம். ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான ஒரு தொழில் துறைகள்ல முயற்சிகள்ல இறங்க போறீங்கன்னு சொன்னா அதன் சார்ந்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம். எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல பின்னாடி ரெட்டிப்பு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள்னால கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், புதிதாக தொழில் ஆரம்பிக்கின்ற பேச்சுவார்த்தைகள், இந்த மாதிரியான முக்கியமான பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது மிகவும் சிறப்பானதாக இன்னைக்கு இருக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு லாபமான நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. எடுக்கின்ற வேலைகள், நீங்க செய்யக்கூடிய வேலைகள் இதெல்லாம் நல்ல முறையில நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுக்கு வேலை நல்லபடியா சப்போர்ட் பண்ற சூழல்கள் இருக்கு. உங்களுடைய தொழில் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ற சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் கலத்திரஸ்தானத்தில் இன்னைக்கு அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். ஒரு சிலருக்கு திருமணம் உள்ளிட்ட முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உறவில் வரன் தேடும் ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு குறிப்பாக தாய் வழி உறவின் மூலமான ஒரு வரன் அமைகிறதுக்கான சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. திருமணமான தம்பதியர்களாக இருக்கிறீங்கன்னா ஒருவரை நினைச்சு இன்னொருத்தருக்கு ஒரு விரக்தி நிலைகள் இருக்கிறதுக்கான சூழல்கள் நிறைய இருக்கு. சிலருக்கு இன்னும் திருமணம் ஆகலையே அப்படிங்கிற ஒரு விரக்தி நிலைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திருமண வாழ்க்கையினால திருமண வாழ்க்கையில அம்மானால ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்குன்னு சொல்லி உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கான ஒரு எண்ணங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பார்ட்னர்ஷிப் பிசினஸ்க்காக புதிதாக வண்டி வாங்குறது, வீடு சம்பந்தமான ஒரு விஷயங்களை பார்க்கிறது, மனை ரீதியான விஷயங்களை தேடுறது, இந்த மாதிரியான ஒரு ஒரு எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னும் வேமா முடியலையே அப்படிங்கிற ஒரு விரக்தி நிலைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இறை ரீதியான பயணங்கள் போகலாம். அதாவது சிறு தூர பயணமாக நம்ம பக்கத்துல இருக்கிற கோவில்களுக்கு இல்லைன்னா நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு இறை ரீதியான பயணங்கள் இதெல்லாம் மேற்கொள்வதற்கான சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கற்பக விநாயகரை வணங்குவது மிகவும் சிறப்பை தருகின்ற விஷயமாக இன்னைக்கு இருக்கின்றது. வீட்டில் இறை சார்ந்த ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களுக்காக ஒரு சிலர் ஏதாவது ஒரு நன்கொடைகள் தர்றதுக்கான சூழல்கள் நிறைய இருக்கின்றது. முக்கியமான விலை உயர்ந்த பொருட்கள் இதன் மீதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. நண்பர்களோடு சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள், கர்ப்பப்பை ரீதியிலான பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்படுகின்ற ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. அடிவயிறு சம்பந்தமான உபாதைகள் ஒரு சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பேங்க் லோன் சம்பந்தமான விஷயங்கள்ல எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதன் ரீதியிலான ஏதாவது ஒரு வருத்தங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஏதாவது ஒரு விஷயத்திற்கு மாற்றம் நடப்பதற்கான ஒரு செய்திகள் உங்களுக்கு வருவதற்கான ஒரு சூழல்களும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஆன்மீகவாதிகளோடு சந்திப்புகள் நிகழ்வதற்கான ஒரு பேச்சுவார்த்தைகளோ முயற்சிகளோ எடுக்கிறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. தொற்று நோய் ரீதியான தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தாய் வழி பாட்டி இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. அம்மாவிற்கும் உடல்நிலையிலையும் ஏதாவது சின்ன வருத்தங்கள் இருக்கலாம். மன ரீதியிலான ஏதாவது ஒரு விரக்தி நிலைகள், கவலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உறவினர்களோடு இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக பேசிக்கொள்வது சிறப்பாக இருக்கும். ஏதாவது உதவிகள் கேட்டு அது கிடைக்கல அப்படின்னா நமக்கு விரக்தி நிலைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல சுபமான விஷயங்களுக்கான முயற்சிகள் எடுக்க போறீங்கன்னா இன்னைக்கு தாராளமாக எடுத்து செய்யலாம். வரன் பார்க்க விரும்புகின்ற நபர்களாக இருக்கிறீங்கன்னா அதன் சார்ந்த முயற்சிகள், பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நடத்தலாம்.
செய்யலாம். புதிதான தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய நபர்கள் அதற்கான புதிதான முயற்சிகளை எடுக்கிறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு தாராளமாக எடுத்து செய்யலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பண முதலீடு சார்ந்த விஷயங்கள்ல கவனங்கள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. சொத்துகள் வாங்கும் முயற்சிகள்லையும் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்வது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். புதிதான முயற்சிகள்ல இன்னைக்கு முடிஞ்ச அளவு ஓரளவு தள்ளி வைப்பது மிகவும் சிறப்பானதாக இன்னைக்கு இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு செய்யும் விஷயங்கள்னால நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. நல்ல காரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள், முயற்சிகள் இதையெல்லாம் எடுத்து செய்யும் போது அதன் ரீதியிலான நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், புதிதாக ஒரு வேலைக்கு சேருகின்ற விஷயங்கள், புதிதாக தொழில் தொடங்கும் விஷயங்கள், இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை இன்னைக்கு நம்ம தாராளமாக எடுத்து செய்யலாம். உங்களுடைய ராசியான நிறம் மல்டி கலர். வணங்க வேண்டிய தெய்வம் சீதாராமர் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்று இன்னைக்கு இருக்கின்றார். அப்ப புதிதாக வேலை தேடுகின்ற நபர்களுக்கு ஒரு தனியார் துறைகள்ல தேடுறீங்க அப்படின்னு சொன்னாலும் நல்ல முறையில ஒரு சிறிய வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஒரு சிலருக்கு தற்காலிக பணிகள்ல இருக்கிறீங்கன்னு சொன்னா பணி நிரந்தரமாவது குறித்த பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. சிறிய அளவிலான புதிய தொழில் தொடங்குகின்ற எண்ணங்கள் ஒரு சிலருக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மூலிகை சம்பந்தமான ஒரு விஷயங்கள், ஜோதிட ரீதியான ஒரு ஒரு தொழில் சம்பந்தமான விஷயங்கள், டெய்லரிங் சம்பந்தமான பிசினஸ், நூல் சம்பந்தமான வேலைகள், இந்த மாதிரியான பிசினஸ் எல்லாம் கொஞ்சம் சின்னதா தொடங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இளைய சகோதரர் வழியில ஏதாவது செலவுகள் வரலாம், இல்லைன்னா வாக்குவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தொழில் துறையில வேலையாட்கள்னால ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவங்களுடைய தேவைகளை நம்ம பூர்த்தி செய்யற மாதிரியான ஒரு சூழல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. இசை ரீதியான விஷயங்கள்ல ஏதாவது சின்னதா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் ஒரு சிலருக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எதிரிகள் வழியில வர்ற பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய திறன்கள் நம்மளிடம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். தைரியமான ஒரு சூழல்களும் இன்னைக்கு மனதளவுல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இறை ரீதியான சின்ன அளவுல பிசினஸ் தொடங்கக்கூடிய ஒரு எண்ணங்களும் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மனதளவுல கொஞ்சம் ஏதாவது ஒரு விஷயத்துல தடுமாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வயிறு சம்பந்தமான உபாதைகள்ல நம்ம அதிகம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. காது ரீதியான தொந்தரவுகள் யாருக்காவது இருக்குதுன்னா அதற்கு தகுந்த மருத்துவ தீர்வுகள் எடுக்க வேண்டிய சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. உணவு சார்ந்த விஷயங்கள்ல நம்ம அதிகம் கவனம் செலுத்தணும். எந்த உணவுகள் நல்லது, இது நல்லா இருக்கா அப்படின்னு நல்லா செக் பண்ணி சாப்பிட வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது நம்ம கொஞ்சம் அதிகம் கவனம் எடுத்துக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஹெல்மெட் போட்டுக்கணும், சீட் பெல்ட் அழிஞ்சு வெளியே போறது மிகவும் சிறப்பானதாக இன்னைக்கு இருக்கின்றது. தாய் வழி உறவுகள் மூலம் ஒரு சிலருக்கு வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல்களும் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல வெற்றி பெறுவதற்கான சூழல்களும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. வீண் வம்புக்கு நாமளா இன்னைக்கு போகாம இருக்கிற வரைக்கும் மிகவும் நல்ல விஷயமாக இருக்கும். தைரியமாக செய்யக்கூடிய காரியங்கள்னால ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம். எந்த விஷயத்தை செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய்வது மிகவும் சிறப்பானதாக இருக்கின்றது. பண செலவுகள் கொஞ்சம் ஏதாவது விஷயத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வழக்கு ரீதியில கொஞ்சம் செலவினங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உடல் நலம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தகுந்த மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சந்தேக எண்ணங்கள்னால தேவையில்லாத பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிலருக்கு திறமைகளால அதிர்ஷ்டவசமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சூழல்களும் இருக்கும். உங்களுடைய திறமை வெளிப்பாடு இன்னைக்கு அபாரமாக இருக்கும். உங்களுடைய தகுதிகள், அதாவது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் இன்னைக்கு சூழல்கள் நிறைய இருக்கின்றன.
இருக்கின்றது. ஒரு சிலருக்கு ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கின்ற சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. வைத்தியசாலை ரீதியில நோய்க்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு சூழல்களும் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். பிரிந்து சென்றவர்கள் வழியில மீண்டும் நம்ம மீது ஏதாவது வழக்குகள் தொடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு வருவதற்கு நிறைய சூழல்கள் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள்னால லாபங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். சொத்து சேர்க்கின்ற முயற்சிகள் எல்லாம் நல்ல முறையில ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மன மகிழ்ச்சியான நல்ல நாளாக இருக்கின்றது. அதனால எந்த ஒரு நல்ல விஷயத்திற்கும் சுபமான விஷயத்திற்குமான முதல் படியா நீங்க ஏதாவது ஒரு போன் காலாவது பேசுறீங்கன்னு சொன்னாலும் இன்னைக்கு தாராளமாக அதன் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடலாம். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளும் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை. வெளியூர் பயணங்கள், இரவு நேர பயணங்கள், ரொம்ப தூரம் போற மாதிரி பயணங்கள் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா ரொம்ப அவசியம் அப்படின்னா மட்டும் மேற்கொண்டால் போதுமானதாக இருக்கின்றது. வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. புதிதாக வண்டிகள் வாங்குகின்ற விஷயங்களாக இருக்குன்னா அதை கொஞ்சம் தள்ளி வைப்பது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். சாலை பகுதிகளில் கவனம், அதே மாதிரி நம்ம தொழில் முறைகள்ல ஈடுபட்டு இருக்கும் போதும் கவனங்கள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவுகள் வர உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. நல்ல ஒரு சுபமான காரியங்களுக்கான முயற்சிகளை புதிதா இப்பதான் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்றவங்க தாராளமாக இன்னைக்கு அதன் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடலாம். புதிய முயற்சிகள் எடுக்கும்போது அது நல்ல முறையில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்னைக்கு இருக்கின்றார். குடும்பத்திற்குள்ள பாத்தீங்கன்னா இறை ரீதியான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது இன்னைக்கு நன்மைகள் தருவதாக இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ள சின்ன சின்ன மன வருத்தங்கள், ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சு விரக்திகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மேற்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது அந்த தகுதிகள் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது இடர்பாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஆன்மீக சம்பந்தமான பேச்சுகள் இன்னைக்கு அதிகமாக ஒரு சிலருக்கு காணப்படும். சாஸ்திர ஈடுபாடுகள் எல்லாம் நல்ல முறையில செய்யக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. இறை சார்ந்த ஆன்மீக கலைகளை கற்றுக்கொள்வதற்கான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். குறிப்பா டெய்லரிங் சம்பந்தமான ஒரு கலைகளை கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரலாம். நூல் சம்பந்தமான வேலைகள் எதுவாக இருந்தாலும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு எண்ணங்கள் வரலாம். மூலிகை சம்பந்தமான விஷயங்களை கற்றுக்கொள்வது, ஜோதிட ரீதியான ஒரு கலைகளை கற்றுக்கொள்ளும் எண்ணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. குழந்தைகளுக்கும் இறை ரீதியான ஒரு நாட்டங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அவர்களுடைய உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. குடும்பத்தோடு ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. தாத்தா இருக்கிறார்னா அவருடைய மனநிலை மற்றும் உடல்நிலையிலையும் நம்ம அதிக கவனங்கள் செலுத்துவது மிகவும் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. ஆன்மீக பயணங்கள் போகின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும். புனித யாத்திரைகள், தீர்த்த யாத்திரைகள் செல்லக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தைகளோ முயற்சிகளோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஒரு சிலருக்கு குலதெய்வ வழிபாடு சார்ந்த விஷயங்களை மேற்கொள்வதற்கான எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. முடிந்தளவு இன்னைக்கு விநாயக பெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கின்றது. கருத்தரிப்பதில் பெண்களுக்கு ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உடல்நிலையில கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. குடும்பத்தினருனால திடீர் பணவரவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்புகளும் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. சிலருக்கு பூர்வீக இடங்கள்ல போய் ஆரம்ப கல்விகள் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உறவினர்களை காண செல்லும் ஒரு உறவு முறை பயணங்கள் வருவதற்கும் இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு ஆன்மீக சொற்பொழிவுகள், கதா காலட்சேபம் இதையெல்லாம் புதிதாக நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அதுல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. உணவு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. சேரக்கூடிய உணவுகள்ல கொஞ்சம் முடிஞ்சளவு சாப்பிடுறது மிகவும் நன்மை தரும்.
தேவையில்லாத உணவுகள், ரொம்ப ஜங்க் ஃபுட் இந்த மாதிரியான உணவுகளை எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது இன்னைக்கு மிகவும் சிறப்பான விஷயமாக இருக்கும். புதிதாக நண்பர்கள் அறிமுகமாகறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நெறைய இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு மன ரீதியான ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளுவது இன்னைக்கு கொஞ்சம் தள்ளி வைப்பது சிறப்பானதாக இருக்கும். அதுல மேற்கொள்ளும்போது அதுல நமக்கு பதற்ற நிலைகள் வர்றதுனால சரியா செயல்பட முடியாத ஒரு சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நெறைய இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் போக விரும்புகின்ற விஷயங்கள தாராளமாக இன்னைக்கு செய்யலாம். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்றீங்க அப்படின்னு சொன்னா அதற்கான முயற்சிகளை செய்யலாம். வெளிநாடு சம்பந்தமான குடியுரிமை ரீதியான விஷயங்களுக்காக முயற்சிகள் செய்றீங்கன்னு சொன்னா அதற்காக முயற்சிகளையும் இன்னைக்கு நம்ம எடுத்து செய்யலாம். நல்ல முறையில் அமையறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. புதிதாக சொத்துகள் வாங்கும் முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அதற்கான முயற்சிகளையும் இன்னைக்கு தாராளமாக ஆரம்பிக்கலாம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் காரியங்கள்ல 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. அதனால எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போதும் அது நல்ல முறையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கிறதுனால சுபமான விஷயங்கள், நல்ல காரியங்கள் இதற்கான முயற்சிகளை நம்ம இன்னைக்கு தாராளமாக எடுத்து செய்யலாம். வரன் பார்க்கும் விஷயங்களாக இருக்கலாம், புதிதாக வேலை தேடும் விஷயங்களாக இருக்கலாம், புதிதாக தொழில் தொடங்கும் விஷயங்களாக இருக்கலாம், புதிதாக சொத்துகள் வாங்கும் முயற்சிகளாக இருக்கலாம். இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுவது மிகவும் சிறப்பான விஷயமாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் இளஞ்சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் அன்னைக்கு அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்னைக்கு இருக்கின்றார். உங்களுக்காக புதிதாக வண்டி வாங்கணும், வீடு வாங்கணும், ஏதாவது வாகனங்கள் வாங்கணும், மனைகள் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஏதாவது பழுதுகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மேற்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நமக்கு குறைபாடுகள் ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கொஞ்சம் டிலே ஆகலாம், இல்லை கொஞ்சம் நிப்பாட்டி வைக்கிற மாதிரி சூழல், இந்த மாதிரியான கொஞ்சம் டிராபேக் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தாய்க்கு மனநிலையில ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு விரக்தி நிலைகளோ இல்ல வருத்தங்களோ இருக்கிறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கின்றது. முடிஞ்சா தாயோடு சேர்ந்து நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள்ல நல்ல முறையில ஈடுபடுறது அவருக்கு மனநிலையில ஓரளவு திருப்தியை தரலாம். இல்லைன்னா அவரை கொஞ்சம் யோகா, தியானம், இல்லைன்னா இறை ரீதியான வழிபாடுகள் இதையெல்லாம் மேற்கொள்ளும் போது அவருக்கு மனநிலையில பாத்தீங்கன்னா ஓரளவு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. திருத்தல தரிசனங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு எண்ணங்கள் இருக்கும். இறை ரீதியான விஷயங்களை மேற்கொள்வது இன்னைக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கின்றது. வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள், விவசாயம் சம்பந்தமான விஷயங்கள், பண்ணை ரீதியான விஷயங்கள் இதிலெல்லாம் அதிக ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பண்ணை சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கால்நடை ரீதியான விஷயங்கள்ல ஏதாவது செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த உயிரினங்கள் மீதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. உறவினர்கள் வழியில நம்ம கொஞ்சம் ஏதாவது விரக்தி நிலைகள், வருத்தங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தியானம் செய்வது உங்களுடைய மனநிலையிலையும் நல்ல ஒரு முயற்சியை தருவதற்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வயதில் மூத்தவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடப்பது இன்னைக்கு மிகவும் சிறப்பான விஷயமாக இருக்கின்றது. சுவாச சம்பந்தமான பிரச்சனைகள், தொடை ரீதியான பிரச்சனைகள், தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு மருத்துவ தீர்வுகள் எடுக்கக்கூடிய சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆன்மீக சிந்தனைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வேலை இல்லைன்னா படிப்பு ரீதியாக ஒரு சிலருக்கு இடமாற்ற சிந்தனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவங்களுடைய வியாபாரமோ இல்ல விவசாயமோ பண்ணை வேலைகளோ இல்லைன்னா மேற்கல்வி சார்ந்த விஷயங்களாகவோ ஒரு சிலருக்கு இடமாற்ற சிந்தனைகள் வரலாம். நம்ம அடுத்து வேற பக்கத்துல எங்கேயாவது போயிடலாம், இல்ல பெசிலிட்டிஸ் சார்ந்து இங்க சரியா இல்ல நம்ம அங்க போகலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தாய் வழி உறவினர்களோட சந்திப்புகள், ஆதரவுகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மூலிகை மருந்து தயாரிக்கும் விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது.
ஆழ்ந்த சிந்தனைகளும் அதற்கான தூண்டுதல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வேத ரீதியான ஈடுபாடுகள் ஒரு சிலருக்கு அதிகமாக எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கல்வி கற்கின்ற எழுது பொருட்கள் சம்பந்தமான உற்பத்திகள் செய்யக்கூடியவங்களுக்கு அதன் ரீதியிலான வேலைகள் நல்ல முறையில் நடக்கணும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள்னால ரெட்டிப்பு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால நல்ல விஷயங்கள், சுபமான விஷயங்களுக்கான முயற்சிகளை இன்னைக்கு நம்ம தாராளமாக எடுத்து செய்யலாம். வேலை ரீதியான விஷயங்கள்ல புதிதாக சேர விரும்புகின்ற நபர்களாக இருக்கிறீங்கன்னா நீங்க அதற்கான முயற்சிகளை இன்னைக்கு எடுக்கலாம். புதிதான தொழில் முயற்சிகளை ஆரம்பிக்க விரும்புகின்ற நபர்கள் அதற்கான முயற்சிகளையும் இன்னைக்கு எடுத்து செய்யலாம். ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள்னால ஏதாவது இடர்பாடுகள், பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கடன் வாங்கும் விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இருக்கின்றது. முடிஞ்சா இன்னைக்கு கடன் வாங்குவதை கொஞ்சம் தவிர்த்திடுறது மிகவும் சிறப்பானதாக இருக்கின்றது. புதிதான தொழில் முயற்சிகள்ல இன்னைக்கு நம்ம முடிஞ்ச அளவு கொஞ்சம் தள்ளி வைக்கிறது மிகவும் சிறப்பானதாக இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்ள விரும்புகிறவங்க தாராளமாக இன்னைக்கு மேற்கொள்ளலாம். ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷனுக்காக அலையிறீங்க ரொம்ப, இல்ல ஒரு சைன்காக ரொம்ப அலையிறீங்க, இல்ல ஒரு ஒரு ஹையர் அபிஷியல்கிட்ட போயிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த உங்களுடைய பதவி உயர்வு சம்பந்தமான விஷயமாகவே இருக்கட்டுமே அந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்லாம் இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு அதன் சார்ந்த முயற்சிகளை எடுக்கலாம். நல்ல முறையில் அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுக்கு சாதகமான விஷயங்களை எப்படி உங்களுக்கு ஃபேவரா வரணும்னு நினைக்கிறீங்களோ அதன் சார்ந்த விஷயங்களை இன்னைக்கு தாராளமாக எடுத்து செய்யலாம். நல்ல முறையில வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் மல்டி கலர். வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்றவராக இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்று இன்னைக்கு இருக்கின்றார். புதிதான முயற்சிகள் மேற்கொள்கின்ற எண்ணங்கள் அதிகமாக வரும். அதுல நம்ம பணம் போட்டு முதலீடு பண்ணி செய்யற மாதிரி சூழல்கள் நிறைய இருக்கு. ஒரு சிலருக்கு அதுல சின்ன சின்ன இடர்பாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. எதிரிகள் வழியில இருக்கின்ற தொல்லைகளுக்கெல்லாம் தகுந்த முறையில பதிலடிகள் தரக்கூடிய நாளாக இருக்கின்றது. எதிரிகள் வழியில ஒரு பிசினஸே பண்றோம் அப்படின்னு சொன்னாலும் நம்மளுடைய ஆஃபர்களை, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இடம் அப்படிங்கிறத தக்க வச்சுக்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம போராடி அதுல வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தொழில்முறை சார்ந்த வேலையாட்கள்னால சின்ன சின்ன செலவினங்களோ இல்லைன்னா அவங்க வழியில ஏதாவது தேவைகள் இதெல்லாம் நம்ம நிறைவேற்றுற மாதிரி சூழல்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தைரியம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எந்த ஒரு விஷயத்திலும் தைரியமாக ஈடுபடக்கூடிய ஒரு எண்ணங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். நல்ல விஷயங்கள், ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் இதுல மட்டும் நம்ம தைரியமாக செயல்படுவது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. தேவையில்லாத காரியங்கள்ல போய் நம்ம தைரியமாக ஈடுபட்டு நம்மளுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணாம இருக்கிறது மிகவும் சிறப்பாக இருக்கும். அதன் ரீதியில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதனால எது தேவையோ அதுல மட்டும் நம்ம ஈடுபட வேண்டியது மிகவும் சிறப்பானதாக இன்னைக்கு இருக்கின்றது. இளைய உடன்பிறப்புகள் வழியில ஒரு சிலருக்கு செலவினங்கள் வரலாம். அவருடைய ஏதாவது கருத்து வேறுபாடுகள் அவரோடு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவரின் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லையும் அதிக கவனம் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. காது ரீதியான பிரச்சனைகள்ல மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்படுவதாக ஒரு சிலருக்கு அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. புதிதாக ஆபரணங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். முடிஞ்சா இன்னைக்கு பணம் இருக்குன்னா நகைகள் எடுத்துடுறது ரொம்ப சிறப்பானதாக இன்னைக்கு இருக்கும். பயண வழிகள்ல எதிர்பாராத செலவினங்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்தின் காரணமாக இடமாற்ற சிந்தனைகள் வரலாம். ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கலாம். நம்ம இனிமே இங்க இருக்கக்கூடாது, நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்சல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயமாக இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்திற்காக நம்ம இடமாற்ற சிந்தனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. திறமைகளுக்கு தகுந்த பலன்கள் இல்லையே அப்படிங்கிற ஒரு விரக்தி நிலை மனதுல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. விடாமுயற்சி செய்வது ரொம்ப சிறப்பானதாக இன்னைக்கு இருக்கும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு செலவினங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முடிவுகள் எடுக்கும் விஷயங்கள்ல மனநிலையில ஒரு குழப்பங்கள் இருக்கும். ஒரு முக்கியமான விஷயத்துல முடிவு எடுக்கும் போது இந்த இதை எடுப்போமா, அதை பண்ணுவோமா அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது.
ஸ்கின் சம்பந்தமான பகுதிகள்ல இருக்கிற பிரச்சனைகளுக்கு நம்ம ஏதாவது மருத்துவ தீர்வுகள் எடுக்கிற ஒரு சூழல்களும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. வைத்தியம் சம்பந்தமான மூலிகைகள் விற்பனையில ஈடுபட்டிருக்கின்ற நபர்களுக்கு நல்ல முறையில இன்னைக்கு வேலைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இசை பள்ளியில சேருகின்ற எண்ணங்கள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எந்த ஒரு தகவலையும் நல்லா ஆராய்ஞ்சு அதுக்கப்புறமா நம்ம அது சரியா அப்படிங்கிறத செக் பண்றது ரொம்ப முக்கியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. பொருட்கள் மீதான கவனங்கள் தேவை. நம்ம அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை யாருக்காவது இன்னைக்கு தர்றோம்னு சொன்னா அதுல எல்லாம் இன்னைக்கு அதிக கவனங்கள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. உறவு முறைகள்ல நமக்கு யாருக்காவது கடன் கொடுக்கின்ற சூழல்கள் வரலாம். மாமனாரோடு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வரலாம். மாமனார் வழியில செலவினங்கள் வரலாம். அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்களையும் கவனம் தேவை. இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம இன்னைக்கு கவனத்துல வச்சுக்கிறது மிகவும் சிறப்பானதாக இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்களுக்கான முயற்சிகள், நல்ல ஒரு விஷயத்திற்கான முயற்சிகளை புதிதாக ஆரம்பிக்கிறோம்னு சொன்னா அதற்கான முயற்சிகளை இன்னைக்கு எடுத்து செய்யலாம். புதிதாக சொத்துகள் வாங்கும் முயற்சிகளோ இல்லைன்னா வாகனங்கள் வாங்கும் முயற்சிகள், வரன் ரீதியிலான ஒரு பேச்சுவார்த்தைகள், தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், இந்த மாதிரியான சுபமான காரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகளை தாராளமாக இன்னைக்கு எடுத்து செய்யலாம். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால் அடுத்தவர்களுக்கான நன்மைகள் அதிகமாக இருக்கின்றது. அடுத்தவர்களுடைய வேலைகளை நம்ம இழுத்து போட்டு செய்வோம். அவங்களுக்கு நம்ம பணச்செலவு செஞ்சு ஏதாவது ஒரு விஷயத்துல வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா அவங்க வழியில நமக்கான ஆதாயங்கள், நன்மைகள் இதெல்லாம் கொஞ்சம் இன்னைக்கு குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பண முதலீடு சார்ந்த விஷயங்கள் மற்றும் பணம் நம்ம கடனா யாருக்காவது கொடுக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள்லயும் கொஞ்சம் அதிக கவனங்கள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இன்னைக்கு பண வரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. மேற்கொள்ளும் விஷயங்கள்ல முழுதான வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. லாபங்களும் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். அதனால எந்த ஒரு நல்ல விஷயத்திற்கான முயற்சிகளும் இன்னைக்கு நம்ம பண்றது மிகவும் சிறப்பான பலன்களை தருவதாக இருக்கின்றது. மனதளவிலையும் ஒரு மகிழ்ச்சியான சூழல்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்னைக்கு இருக்கின்றார். பொருளாதார ரீதியில இன்னைக்கு லாபமான சூழல்கள் இருக்கும். எதிர்பார்த்த பண வரவுகள் உண்டு. லாப படங்கள் வருகை இன்னைக்கு அதிகமாக இன்னைக்கு இருக்கும். குடும்ப ரீதியான லாபங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உணவு முறை சார்ந்த விஷயங்கள்ல நம்ம விரும்பியபடி உணவுகள் உண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பேசுதலின் மூலமான ஆதாயங்கள் சிலருக்கு அதிகமாக இருக்கும். சிலர் இன்னைக்கு முக்கியமான விஷயத்துல ஒரு ஸ்பீச் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு ஆபீஸ் மீட்டிங்கே இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல எல்லாம் நல்ல முறையில செயல்பட்டு அதன் மூலமான நற்பெயர்கள், ஆதாயங்கள் இதெல்லாம் பெறக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. ஆன்மீக ரீதியான பேச்சுகள் உங்களுடைய பேச்சுகள்ல காணப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மூத்த சகோதரரிடம் ஏதாவது ஒரு விஷயத்திற்காக நம்ம அதிகமாக பேசுறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. பிரிந்து சென்ற நபர்கள் மீண்டும் குடும்பத்தோடு இணையறதுக்கான சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. மறைமுக திட்டம் மூலமான லாபங்கள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எதிர்பார்த்த உதவிகள் தகுந்த நேரத்துல கிடைக்கிறதுனால லாபங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தெய்வ தொண்டுகளின் வழியில லாபங்கள், ஆதாயங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. தர்ம காரியங்கள்ல அதிகமாக செயல்படுகின்ற ஒரு சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் வழியில லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. பேராசைகள் கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்ல மட்டும் நம்ம கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கின்றது. கண் சார்ந்த தொந்தரவுகள் இருந்தவங்களுக்கு அதன் ரீதியிலான மருத்துவ செலவுகள் மூலமா அது நல்ல குணம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கற்ற கல்விகள், கலைகள் வழியில லாபங்கள் கிடைக்கிறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. நகம் சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. ஆன்மீகவாதியாக செல்லக்கூடிய ஒரு எண்ணங்கள் இன்னைக்கு இருக்கும். ஆன்மீக ரீதியிலான ஈடுபாடுகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். பேச்சு சார்ந்த மருத்துவ துறைகள்ல
ஏதாவது ச ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது ஸ்பீச் தெரப்பி ஏதாவது எடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா, அதுல ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நெறைய இருக்கின்றது. இசை ரீதியான ஒரு முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியிலான லாபங்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நெறைய இருக்கின்றது. தானமாகவோ, அன்பளிப்பாகவோ ஏதாவது விலை உயர்ந்த பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நெறைய இருக்கின்றது. மூத்த சகோதரருக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவனங்கள் தேவைப்படுவதாக இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் நெறைய இன்னைக்கு இருக்கின்றது. ஆன்மீக சம்பந்தமான கலைகளை கற்றுக்கொள்ளும் எண்ணங்கள், டெய்லரிங் சம்பந்தமான ஒரு கலைகளை கற்றுக்கொள்ளும் எண்ணங்கள், நூல் சம்பந்தமான எந்த ஒரு கலைகளையும் கற்றுக்கொள்ளும் எண்ணங்கள், ஜோதிட ரீதியான கலைகளை மேற்கொள்ளும் எண்ணங்கள், இந்த மாதிரியான கலைகள்ல அதிக ஈடுபாடுகள் எடுத்து கத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு ஆரம்ப கல்வி சார்ந்த விஷயங்கள்ல லாபமான செயல்கள், பேச்சுவார்த்தைகள் வருவதற்கு இன்னைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பணவரவு வரக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. மேற்கொள்ளும் விஷயங்கள்ல லாபமும் வெற்றியும் அமையக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. புதிதான தொழில் முயற்சிகள், புதிதாக வேலைக்கு சேரும் முயற்சிகள், ஒரு வரன் பார்க்கும் முயற்சிகள், இந்த மாதிரியான முயற்சிகளை இன்னைக்கு எடுத்து செய்வது நல்ல முறையில் அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு முக்கியமான பயணங்கள் அப்படின்னா மட்டும் பயணங்களை மேற்கொள்வது சிறப்பை தரும். வெளியூர் பயணங்கள், ரொம்ப தூரம் போற பயணங்கள், இரவு நேர பயணங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவன நிலைகள் தேவை. புதிதாக வண்டிகள் வாங்குகின்ற விஷயங்கள்ல ஈடுபட்டிருக்கிறீங்கன்னா இன்னைக்கு அதை செய்ய வேண்டாம், இன்னொரு நாள் செய்து கொள்வது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். சாலை சார்ந்த பகுதிகளில் கவனம் தேவை. நம்மளுடைய தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்லையும் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவு, எதிர்பார்த்த இடத்திலிருந்து பொருள் வரவு, இதெல்லாம் வரக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. புதிதான முயற்சிகள், தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், வரன் பார்க்கும் விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை இன்னைக்கு நம்ம தாராளமாக மேற்கொள்ளலாம். அதுல எல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் அமையறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அடர் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன். தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இன்னைக்கு இருக்கின்றார். அப்ப இன்னைக்கு உங்களுக்கு மனநிலையில ஒரு குழப்பங்கள் இருக்கலாம். ஆனா நம்ம இறை ரீதியில போகும்போது இன்னைக்கு நல்ல முறையில ஒரு மனநிலையில ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஆன்மீக நாட்டம் இன்னைக்கு மேலோங்கி இருக்கும். தியானம் செய்யறதுக்கு அதிக விருப்பங்கள் இருக்கலாம். அதன் ரீதியில நம்ம தியானம் பண்ணணும்னு ஒரு எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தொழில் மீது கொஞ்சம் நாட்டங்கள் குறைவாக இன்னைக்கு இருக்கும். விரக்தி, ஒரு சிலருக்கு தொழில் சரியா செட் ஆகலையே அப்படிங்கிற விரக்திகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. டெய்லரிங் சம்பந்தமான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, நூற்பாலை சம்பந்தமான ஆலைகள்ல வேலை செய்யறவங்களுக்கு, ஜோதிட ரீதியான தொழில்களை மேற்கொள்ளும் நபர்களுக்கு, ஆன்மீக வேலைகளை மேற்கொள்ளும் நபர்கள் மற்றும் மூலிகை மருத்துவம் சார்ந்த வேலைகளை மேற்கொள்ளும் நபர்கள், வைத்தியம் ரீதியிலான விஷயங்களை மேற்கொள்ளும் நபர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தொழில்கள் இன்னைக்கு நல்ல முறையில போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ஆன்மீக எண்ணங்கள்னால அனைவரையுமே கவரக்கூடிய ஒரு சக்தி உங்களிடம் அதிகமாக காணப்படும். சின்ன சின்ன தலைவலி, உடல் சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துவது மிகவும் சிறப்பானதாக இருக்கின்றது. திறமைகளை வெளிப்படுத்தியும் நல்ல வாய்ப்பு தொழில் முறைகள்ல அமையலையே அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மன திருப்தி ஓரளவு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. தாத்தா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்த வேண்டியதாக இன்னைக்கு இருக்கின்றது. தலைமுடி சம்பந்தமான தொந்தரவுகள் இல்லைன்னா ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு அதன் ரீதியிலான மருத்துவம் எடுக்கக்கூடிய ஒரு சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஏதாவது ஒரு விஷயத்துல மனக்குழப்பங்கள் இருக்கும். எதை முடிவு பண்றது அப்படின்னு தெரியாம கொஞ்சம் குழம்புறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தர்ம சிந்தனை இன்னைக்கு அதிகமாக காணப்படும். தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது.
அதே மாதிரி புனித பயணங்கள் செல்லக்கூடிய பேச்சுவார்த்தைகள் ஒரு சிலருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. தொழில் முறைகள்ல உங்களுக்கு மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ ஏதாவது தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில் முறைகள்ல வேற்று மத மொழி நபர்கள் புதிதாக அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஆன்மீகவாதிகளுடைய ஆன்மீக குருக்களுடைய சந்திப்புகள் பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நடத்தலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் ஈடுபாடுகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தெய்வ பணி சார்ந்த விஷயங்கள்ல அதிகமாக ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பதவிகள்ல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு இன்னும் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு மன வருத்தங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மாமியார் இருக்கிறாங்கன்னா அவருக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவைப்படுவதாக இருக்கின்றது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல ஒரு பய உணர்வு பதற்ற உணர்வு செயல்பாடுகள்ல தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இதனால இன்டர்வியூ சார்ந்த விஷயங்கள் வரன் பார்க்கும் விஷயங்கள் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை புதிதாக செய்யும் போது அதிக கவனங்கள் தேவைப்படுவதாக இருக்கின்றது. முடிஞ்சா அதையெல்லாம் இன்னைக்கு வச்சுக்காம இன்னொரு நாள் செய்வது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அதே மாதிரி முடி வெட்டுறது நகம் வெட்டுறது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் நம்ம இன்னைக்கு தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களையும் மேற்கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. செய்யக்கூடிய விஷயங்கள்னால லாபங்கள் வெற்றிகள் இதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆன்மீக பயணம் சார்ந்த விஷயங்களை மேற்கொள்வதற்கான சூழல்களும் ஒரு சிலருக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள்னால அதிகப்படியான நன்மைகள் லாபங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் இதையெல்லாம் தொடங்குறதுக்கான பேச்சுவார்த்தைகளோ இல்லைன்னா இதன் ரீதியிலான பயணங்கள் மேற்கொள்ளும் விஷயமோ இதையெல்லாம் இன்னைக்கு நம்ம தாராளமாக எடுத்து செய்யலாம். நல்ல முறையில் அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகள்ல ஈடுபடுறதுக்கான எண்ணங்களோ முயற்சிகளோ எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவ தட்சிணாமூர்த்தி. மகர ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்றவராக இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்னைக்கு இருக்கின்றார். அப்ப இன்னைக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா தந்தை வழியில ஏதாவது சின்ன சின்ன செலவினங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு வெளிநாடு பயணங்கள் இல்லைன்னா வெளிநாட்டுல தொழில் தொடங்கும் எண்ணங்கள் வெளிநாட்டு வேலைகளுக்கான முயற்சிகள் செய்யும் விஷயங்கள் இதன் ரீதியிலான செலவினங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உறவினர்கள் வழியில நம்ம ஏதாவது உதவக்கூடிய சூழல்கள் வரலாம். இல்லைன்னா அவங்களுடைய சந்திப்புகள் நிகழும் போது அதன் வழியில ஏதாவது செலவினங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தந்தைக்கு உடல் சார்ந்த விஷயங்கள்லையும் மன ரீதியான விஷயங்கள்லையும் அதிக கவனங்கள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் உடல் ரீதியான தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னா அதற்கு ஏதாவது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. இறை சார்ந்த சேவை செய்கின்ற எண்ணங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். கோவில் வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத வகைகள்ல சின்ன சின்ன செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. பேரன் பேத்திகள் வழியில அவங்களுக்கு விரும்பிய பொருட்கள் வாங்கி தரலாம். இல்லைன்னா வேறு முறைகள்ல அவங்க வழியில ஏதாவது செலவுகள் வருவதற்கும் ஒரு சிலருக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. ஆன்மீக குருக்களை சந்திக்க செல்லக்கூடிய ஒரு எண்ணங்கள் இறை ரீதியான பயணங்கள் இதையெல்லாம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளோ பேச்சுவார்த்தைகளோ ஒரு சிலருக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. இதன் ரீதியிலான ஒரு சில செலவினங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. தந்தையினுடைய பொருட்கள்ல ஏதாவது பழுதுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. அதன் ரீதியிலான செலவுகள் வரலாம். தந்தை வழி சொத்துகள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஏதாவது பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடும் போது அதன் ரீதியிலான செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. இன்னைக்கு விலை உயர்ந்த பொருட்கள் மீது நம்ம மூலதனம் போடுகின்ற ஒரு சிந்தனைகள் வரலாம். அதாவது பொன் நகைகள் வாங்கலாம் இல்லைன்னா விலை உயர்ந்த உலோகங்கள் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அதுல நம்ம மூலதனம் போட்டு அந்த பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு சிந்தனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது.
சிலருக்கு வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள் இதையெல்லாம் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு வேலை சார்ந்த விஷயங்களாகவோ, படிப்பு ரீதியான விஷயங்களாகவோ, ஏதாவது ஒரு விஷயத்திற்காக நம்ம வேற ஊருக்கு போற மாதிரியான ஒரு சிந்தனைகளோ இல்லைன்னா அதன் சார்ந்த பேச்சுவார்த்தைகளோ வருவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஒரு சிலருக்கு தங்களுடைய கடன்களை எல்லாம் கட்ட வேண்டிய சூழல்கள் அதிகமாக இருக்கும். தந்தை வழி சொத்துகள் மீது கடன்கள் வாங்கியிருந்தா அதை அடைக்க வேண்டிய சூழல்கள் அதிகமாக இருக்கும். தந்தை ஏதாவது கடன் வாங்கியிருந்தாருன்னா அதையும் நம்ம அடைக்க வேண்டிய சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பேங்க்ல இஎம்ஐ வாங்கியிருந்தோம்னா அதை முடிஞ்ச அளவு அடைக்கிறதுக்கான சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. வேறு முறை கடன்களையும் நம்ம அடைக்கக்கூடிய சூழல்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு செலவினங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எடுத்து செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மனைவி மற்றும் நண்பர்கள் இவங்களுடைய விஷயங்கள்ல உடல்நிலை சார்ந்த கவனங்கள் அதிகமாக தேவைப்படுவதாக இருக்கின்றது. தான தர்மங்களை செய்யக்கூடிய சிந்தனைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். யாருக்காவது உதவின்னு தேவைப்பட்டா நம்ம பாரபட்சம் பார்க்காம அடுத்து பலன்களை எதிர்பார்க்காம நம்ம செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. உதவக்கூடிய சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களும் தொடங்கலாம். அதன் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளும் போது பின்னாடி அதுல 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. முதலீடு சார்ந்த வேலைகளை செய்ய விரும்புறீங்கன்னா அதற்கான ஒரு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அதற்கான விஷயங்கள்ல இன்னைக்கு ஈடுபடலாம். சொத்துகள் வாங்கும் முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் சார்ந்த விஷயங்கள்லயும் நல்ல முறையில முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள்னால ஏதாவது பிரச்சனைகள், பண இழப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கடன் வாங்கி எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாது. கடன் வாங்குறத ரொம்ப இன்னைக்கு முற்றிலும் கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். ரொம்ப அவசரமான ஒரு தேவை இருக்கு, மருத்துவ செலவு இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்ல மட்டும் நம்ம கடன் வாங்குறது இன்னைக்கு ஓகே. மற்றபடி இன்னைக்கு கடன் வாங்காம இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செய்வது மிகவும் சிறப்பானதாக இருக்கின்றது. வரன் பார்க்கும் விஷயங்கள்ல ஈடுபட விரும்புறீங்கன்னா அதன் சார்ந்த விஷயங்களும் இன்னைக்கு வேண்டாம், இன்னொரு நாள் செய்து கொள்வது மிகவும் சிறப்பானதாக இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு சொத்துகள் வாங்கும் முயற்சிகள்ல ஈடுபடுறீங்கன்னா அதற்கான முயற்சிகளை இன்னைக்கு செய்யலாம். வேலை சார்ந்த விஷயங்கள்ல புதிதாக சேர விரும்புகின்ற நபர்கள் இன்னைக்கு சேருவது மிகவும் சிறப்பை தருவதாக இருக்கின்றது. புதிதான தொழில் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளும் விரும்புகின்ற நபர்களும் அதற்கான முயற்சிகளை இன்னைக்கு தாராளமாக மேற்கொள்ளலாம். உங்களுடைய ராசியான நிறம் கருமை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன். கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். அப்ப இன்னைக்கு தொழில் முறைகள்லயோ இல்லைன்னா நமக்கு விருப்பமான பொருட்கள் மீதோ விலை உயர்ந்த ஆபரணங்கள் மேலேயோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம பெரிய அளவிலான முதலீடுகள் போடக்கூடிய ஒரு சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பேராசைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதன் வழியில மட்டும் நம்ம அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. அவங்க இப்ப பக்கத்து வீட்டுல பேசுறாங்க, இவ்வளவு பணம் போட்டா இவ்வளவு லாபம் கிடைக்குது அப்படின்லாம் பேசுறாங்கன்னா அதை நம்பி நம்ம இன்னைக்கு இறங்கிடக்கூடாது. அந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. திடீரென ஏற்படும் அதிர்ஷ்டங்கள்னால நன்மைகள், லாபங்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஒரு சிலர் பரிகார ரீதியான வேள்விகள், பரிகாரங்கள் இதையெல்லாம் செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆன்மீகம், சாஸ்திரங்கள் இதையெல்லாம் முறையாக செயல்படுத்தக்கூடிய ஒரு எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். மனைவி வழியில ஆதாயங்கள், சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மூத்த சகோதரர் வழியில ஏதாவது வாக்குவாதங்கள் வரலாம், இல்லைன்னா அவர் வழியில ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், இல்லைன்னா ஏதாவது ஏமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. யாருக்காவது கடனாக பணம் கொடுக்கும் விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கான ஒரு சூழல்களும் இன்னைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இரண்டாவது திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஒரு சிலருக்கு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இரண்டாவது திருமணம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரலாம். மனைவியின் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. அதிர்ஷ்டவச
அதிர்ஷ்டவசமான வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிறது இன்னைக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கும். நம்ம ஒரு அசால்ட்டா இருந்துடக்கூடாது, இல்ல கொஞ்சம் பிடிவாதம் பிடிச்சு இருந்துடக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள்னால அதிர்ஷ்டவசமான வாய்ப்புகளை இழந்துடாம இருக்கிறது மிகவும் முக்கியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. நண்பர்களோடு கூடிய ரகசிய ஈடுபாடுகள் மூலமான ஒரு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அந்நிய நாட்டோடு ஏதாவது தொடர்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பொதுநல சேவை மையங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு வருவதற்கான சூழல்கள் நிறைய இருக்கின்றது. விரும்பிய பொருட்கள் வாங்கும் விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடக்கிறதுக்கு நிறைய சூழல்கள் இருக்கின்றது. ஒப்பந்தம் ரீதியான விஷயங்கள், குறிப்பா அந்த தொழில்முறை சார்ந்த ஒப்பந்தம் இல்லைன்னா வியாபார ரீதியிலான ஒப்பந்தம், இந்த மாதிரியான ஒப்பந்த விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்கான சூழல்கள் நிறைய இருக்கின்றது. ஆராய்ச்சி சார்ந்த நூல் வெளியிடும் எண்ணங்கள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு, அதன் ரீதியிலான ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்றீங்க அப்படின்னு சொன்னா அதற்கான முயற்சிகளை இன்னைக்கு எடுத்து செய்யலாம். புதிதான முயற்சிகளை மேற்கொள்ள விரும்புகின்ற நபர்கள் நல்ல விஷயங்களாக இருக்கும் பட்சத்துல அதற்கான முயற்சிகளை இன்னைக்கு எடுத்து செய்யலாம். புதிதாக சொத்துகள் வாங்கும் முயற்சி, வண்டி வாங்கும் முயற்சி, இந்த மாதிரி எல்லாம் ஈடுபடுறீங்கன்னு சொன்னா அதற்கான முயற்சிகளையும் இன்னைக்கு எடுத்து செய்யலாம். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள்ல இடைஞ்சல்கள், வீண் அலைச்சல்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மனக்குழப்பம் இருக்கும். எந்த ஒரு முடிவு எடுக்கும் போதும் இன்னைக்கு கொஞ்சம் கவனம் அவசியமானதாக இருக்கின்றது. கவன சிதறல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு செய்யும் வேலைகள்ல வெற்றிகள், லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. மேற்கொள்ளும் விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிதான தொழில் சம்பந்தமான முயற்சிகள், வியாபார ரீதியான முயற்சிகள் இதையெல்லாம் மேற்கொள்ள விரும்புகின்ற நபர்கள் அதற்கான முயற்சிகளை இன்னைக்கு தாராளமாக எடுத்து செய்யலாம். வரன் குறித்து பேச விரும்புகின்ற நபர்களாக இருக்கிறீங்கன்னா அதன் சார்ந்த ஒரு பேச்சுவார்த்தைகளும் இன்னைக்கு எடுத்து செய்யலாம். நல்ல முறையில் அமையறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருமை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்னைக்கு இருக்கின்றார். புதிதாக தொழில் தொடங்கும் எண்ணங்கள், வியாபார ரீதியிலான எண்ணங்கள், இல்லைன்னா அரசு பணி சார்ந்த முயற்சிகள் இதையெல்லாம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சிலருக்கு கூட்டு தொழில் இல்லைன்னா கூட்டு வியாபாரம் செய்து கொண்டிருப்பாங்க. அதையே நம்ம தொழில் முறைகளா மாற்றி செய்வோம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். தனியா பிசினஸா அதை தனியா பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய தொழில் இல்லைன்னா வேலைகள்ல உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய ஆதரவுகள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய மனைவியினுடைய ஆதரவுகள் உங்களுடைய தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்ல அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தொழில் இல்லைன்னா வியாபார ரீதியிலான விஷயங்கள், பணி ரீதியான விஷயங்கள், இதுல எல்லாம் ஏதாவது பயணங்கள் போகிறதுக்கான சூழல்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஆன்மீக ரீதியான வேலைகளை மேற்கொள்வதற்கான எண்ணங்களும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில் ரீதியான மீட்டிங்ல எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. தொழில் ரீதியான கணக்கு வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. திருமணம் உள்ளிட்ட தொழில்களை தொடங்குறதுக்கான எண்ணங்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு வெளியூர் பயணங்கள், வெளிநாடு சம்பந்தமான தொழில்கள்ல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் வர்றதுக்கு நிறைய சூழல்கள் இருக்கின்றது. உங்களுடைய தொழிலுக்கு நண்பர்கள், வாழ்க்கை துணை இவங்களுடைய ஆதரவுகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மாமியார் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. மனைவிக்கும் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவனங்கள் தேவை. மன ரீதியிலான ஏதாவது ஒரு வருத்தங்கள் அவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. டெய்லரிங் சம்பந்தமான ஒரு தொழில் துறைகளை தொடங்குறதுக்கான எண்ணங்கள் புதிதாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆன்மீக ரீதியிலான தொழில் முறைகள்ல ஈடுபடுறதுக்கான எண்ணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நூல் சம்பந்தமான வேலைகள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மூலிகை மருத்துவம் சார்ந்த விஷயங்களை மேற்கொள்வதற்கான
எண்ணங்களும் ஒரு சிலருக்கு அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வைத்தியம் சம்பந்தமான முறைகளை மேற்கொள்வதற்கான ஒரு தொழில் முறைகளில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. இந்த மாதிரியான தொழில் முறைகளை எடுத்து செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வேலைகள்ல லாபங்கள், வெற்றிகள் இதெல்லாம் இன்னைக்கு அதிகமாக கிடைக்கும். எதிர்பார்த்த பண வரவுகள் வரவுள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. மன மகிழ்ச்சி நல்ல முறையில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் போகும்போது ரொம்ப அவசியம் அப்படின்னா மட்டும் மேற்கொள்வது சிறப்பானதாக இன்னைக்கு இருக்கும். இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் சிறப்பானதாக இருக்கின்றது. வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது கவன நிலைகள் தேவை. சாலை பகுதிகளில் போகும்போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவுகள், தன வரவுகள் வரவுள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. வீண் பேச்சுகள் எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் குறையும். அதே மாதிரி புதிதான முயற்சிகளை எடுக்கும்போது அதுல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு சூழல்கள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். நம்ம சேனல்ல சொல்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.